ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம ஒரு வேர்ல்டு ஒண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, உலக அதிசயங்கள், அது சம்பந்தமான ஒரு கேட்டகரி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பாரதத்தில் உலக அதிசயங்களில் மற்றும் ஒட்டுமொத்த உலகத்திலே உலக அதிசயங்களில் ஒன்றாக சொல்லப்படுற தாஜ்மஹால் பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த தாஜ்மஹால் பற்றிய ரகசியங்கள் நம்ம சொல்லி நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் தாஜ்மஹாலுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கங்கிறதுக்கான ரகசியங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ முன்னாலேயே நான் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. அப்போ பல்வேறு காரணங்களின் ரீதியாக நம்ம கொடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ அதற்கான சூழ்நிலை எனக்கு வந்திருக்கு. நம்ம கூடிய வரைக்கும் ஒரு தெளிவான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கான வீடியோ பதிவுக்கு நம்ம போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக், என்ன தலைப்பில் நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, தாஜ்மஹால் பற்றிய 40 உண்மைகள். 40 உண்மைகள் அப்படிங்கிறதை விட தாஜ்மஹால் பற்றிய ஒரு ரகசியத்தை நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோவாக பார்க்கலாம். தாஜ்மஹால்ல என்னங்க ரகசியம் இருக்க போகுது இருக்கு. தாஜ்மஹால் மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல சொல்லப்படுற மற்றும் நம்ம பாரதத்துல புராண கதைகள்ல சொல்லப்படுற அந்த லவ் ஸ்டோரி எல்லாமே எதுவாக தான் வந்திருக்கும் அப்படின்னா ஆன்மீக. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல மற்றும் பாரதத்துல எந்தெந்த கதைகள் மக்கள் மத்தியில பெரிதாக போற்றப்படுதோ அது அனைத்துமே நம்ம பாபா நாலேஜிலிருந்து உருவானது தான். நெருப்பு இல்லாமல் புகையாதில்ல, அப்படியே நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் சொல்லப்படக்கூடிய ரகசியங்களை தான் எல்லா லவ் ஸ்டோரியுமாகவே எடுத்துட்டு போவாங்க. இதுவுமே நான் ஒரு கேட்டகரி வீடியோவில் நான் இதை போட்டு விடுறேன். ஹிந்து புராணத்தில் இருக்கக்கூடிய லவ் ஸ்டோரிஸ்னுடைய த கம்ப்ளீட் ஸ்டோரி ஆஃப் லவ் ஸ்டோரிஸ் இன் ஹிந்து புராணம், ஹிந்து மித்தாலஜின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு கேட்டகரி வீடியோவில் நம்ம ஒரு பிளேலிஸ்டில் போட்டு விடுவோம். சரி, லவ் ஸ்டோரி நம்ம இது ஒரு கேட்டகரியாகவே பார்ப்போம். நிறைய இருக்குது லவ் ஸ்டோரி. அம்பிகாபதி, அமராவதி, ரோமியோ ஜூலியட்டு, அப்படி நிறைய கதைகள் அமைப்பில் இருக்கு. லைலா மஜ்னு. அந்த வகையில் இன்னைக்கு ஷாஜகான் மும்தாஜ் சம்மந்தமான ஒரு லவ் ஸ்டோரி நம்ம பார்ப்போம். நல்லா இருக்கும். சரியா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 5000 வருடம் சம்திங்கில் தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க முடியும். இல்லை நான் இந்த வீடியோ எனக்கு வேண்டாம், நான் யூடியூப்லேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னா ஒரு 10 மினிட் வீடியோ போடுவாங்க. ஜஸ்ட்டு கதை இருக்கும், அதில் நாலேஜோ சீக்ரெட் ரகசியங்களோ எதுவுமே வெளிப்படுத்தியிருக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நம்ம பேசும்போது அது உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக தான் நம்ம இது ஒரு டாப்பிக்காக பேசுகிறோம். இதில் ரகசியங்கள் இருக்கிறனால நம்ம பேசுகிறோம். இல்லைன்னா பாபா நாலேஜுக்கும் தாஜ்மஹாலுக்கும் எதுவும் டைப் இருக்குதானா? இல்லை. ஆனால் நாலேஜ் அடிப்படையில் பாபா நாலேஜ் தான் அதில் திணிச்சிருப்பாங்க. அதான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். வீடியோவுக்கு போகலாம். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது தாஜ்மஹால் பற்றிய சீக்ரெட் ரகசியங்கள் தான் பார்க்க போகிறோம். சரி, நம்ம அந்த தாஜ்மஹால் ஸ்டோரி நம்ம முதல்ல பேசுவோம். எப்போதும் நம்ம ஏதாவது ஒரு ஸ்டோரியை வச்சு தானே பேசுகிறோம், கதைகளை சொல்லிட்டு. நானுமே எனக்கு இந்த கிளாஸுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்லாம் வருவாங்க. பாபா தான் நம்மளுடைய டீச்சர். இருந்தாலும் ஒரு சில நம்ம லோக்கலில் நம்ம ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுக்கலான்னு வரும்போது அங்கே நான் முழுக்க கதைகளை தான் சொல்லி கொடுப்பேன். ஒரு வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது ஃபுல் ஸ்டோரி தான் சொல்லுவோம். கதைகளை சொல்லிட்டு நம்ம நாலேஜை பற்றி விளக்கம் கொடுக்கும்போது அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ கடமை செய் பலனை எதிர்பாராது. நம்ம கொடுக்க வேண்டிய கடமைகள் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதை நம்ம ஒரு நார்மல் கிளாஸில் சொல்கிறதோட ஒரு யூடியூப் சேனலில் நம்ம சொன்னால் நல்லா இருக்குமேங்கிறதுக்காக தான் நம்ம யூடியூப்க்கெல்லாம் வந்தோம். சரி, அப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஷாஜகான் மும்தாஜ் மற்றும் தாஜ்மஹால் பற்றிய ரகசியங்கள் நம்ம பார்ப்போம். வீடியோக்கு போகும். முதல்ல அந்த ஸ்டோரி லைன் எப்படி வருது அப்படின்னா, ஸ்டார்டிங்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு ஷாஜகான் இருக்கிறார்ல, அவர் உலக நாடுகள் முழுவதும் நிறைய வெற்றிகளை அவர் அடைகிறார்.
அடைந்து அவரு என்ன பண்றாரு அப்படின்னாக்கி முதலாக ஒரு பெண்ணை வந்து லவ் பண்றாரு. ஃபாலன் லவ், ஒரு காதல் வயப்படுறாரு. நிறைய நாடுகள்ல போய் நாடு பிடித்தல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு ஷாஜகான். அவர் ஒரு முகலாயன், ஒரு இஸ்லாம் முஸ்லீம் தான் வைங்களேன். அப்போ அவர் ஒரு முஸ்லீமாக இருந்து அங்கங்க நிறைய நாடுகளுக்கு போய் மற்றும் நட்புறவுகளை ஏற்படுத்துறாரு. அப்படி ஏற்படுத்தும் போது அவர் வந்து ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அந்த பெண் மேலும் ஒரு காதல் வயப்படுறாரு ஷாஜகான். அப்படிதான் அந்த கதைகள் நகரும். அப்போ அவங்க பேர் வந்து மும்தாஜ் மஹால் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலி அவங்க பேர் ரியல் கிடையாது, ஷாஜகானுங்கிற பேரும் ரியல் கிடையாது. நீங்க இது யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே அவங்களுடைய ரியல் நேம் வேற மாதிரி தான் இருக்கும். பேரண்ட்ஸ் வச்ச பேர் வேற, கதைகள்ல வேற ஒரு பேர் வச்சிருப்பாங்க. இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் உண்மைத்தன்மை அற்றுதான் இருக்கும், அதுக்கு ஒரு தற்காலிகமாக ஒரு பெயர் வச்சிருப்பாங்க வைங்களேன். அப்படி அப்போ ஷாஜகான் மும்தாஜ் 2 பேரும் மீட் பண்றாங்க. மீட் பண்ணி அவங்களுக்குள்ள வந்து காதல் வயப்படுறாங்க. அப்போ அவர் வந்து ஷாஜகான் என்ன பண்றாருன்னா மும்தாஜை மேரேஜ் செஞ்சுக்கிறாரு. மேரேஜ் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு 12-13 குழந்தைகள் பிறக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்படி அதன் பிறகு அவங்க வந்து இன்னும் நிறைய நாடுகளுக்கு ஷாஜகான் சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்றாரு. அங்க போய் நிறைய நட்புறவு நாடுகளை, நட்புறவு ஸ்டேட்டுகளுக்கு போறாரு. நட்புறவு ராஜாக்கள்ல மீட் பண்றாரு. அப்படி போகும்போது அவர் வந்து அங்கேயும் ஒவ்வொரு திருமணங்கள் செய்து கிட்டத்தட்ட ஷாஜகானுக்கு வந்து 6 to 7 ஒய்ஃப் இருக்கிறாங்க. 6-7 ஒய்ஃப். அதுல முதலாவது ஒய்ஃப் நம்ம மும்தாஜ் மஹால் சொல்லிட்டு கதை இப்படி நகருது அந்த தாஜ்மஹால் ஸ்டோரியில. அப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்து அவரு நாடுகளை பிடிக்கிற, நாடுகள்னு நம்ம பாரதத்துக்குள்ளே நிறைய சண்டைகள் போட்டு அவரு முகலாய பேரரசு இருக்கிற காலத்துல இன்னும் நிறைய பேரரசுகள் நம்ம பாரதத்துல அங்கங்க சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. பெரிய மறுக்கடியில உள்ள சண்டை. அப்போ அந்த டைம்ல நிறைய இடங்களை பிடிச்சு வரும்போது களத்துல வந்து இறங்கி அவங்க மும்தாஜ் மஹாலும் ஃபைட் பண்றாங்க. யாரு கூட? ஷாஜகானு கூட சேர்ந்து. அப்போ நிறைய இடங்களை பக்கபலமாக நின்று வெற்றிக்கு வழிவகுத்தவங்க தான் ஷாஜகான் அண்ட் மும்தாஜ். 2 பேருமே ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபைட்டர் மாரி. மற்ற மனைவிகள் பற்றிய தெளிவான டீட்டெயில்ஸ் இல்லை. அப்போ இந்த ஷாஜகானும் மும்தாஜும் அப்படி ஒரு நல்ல ஒரு அன்பு, அவங்களுக்குள்ள ஒரு காதல் வளர்ந்து திருமணம் நடி செய்து கொண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க. ஃபைனலா என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து இதே போல மற்ற இடங்களை பிடிக்கிறதுக்காக சண்டைக்கு போயிருக்காருன்னா இவங்களுக்கு 14வது பிரசவம் நடக்குது. யாருக்கு? அவங்க மும்தாஜ் மஹாலுக்கு. அப்போ அந்த 14வது பிரசவம் அவங்களுக்கு நடக்குது அப்படின்னா அப்போ அந்த சூழ்நிலையில என்ன ஆகுதுன்னா அவங்க ஒரு முடியாத கட்டத்துல வந்து அவங்க வந்து மரணம் அடைகிறாங்க மும்தாஜ் மஹால். அப்போ அவங்களுக்கு 14வது குழந்தை ஒன்று பிறக்கு. அது மட்டும் கிடையாது, ஷாஜகானுக்கு வந்து இன்னும் ஒரு 6 மனைவிகள் கிட்ட இருந்தாங்கல்ல, மொத்தம் 7-8 மனைவிகள் உண்டுன்னு வைங்களேன். அப்போ அந்த 6 மனைவிகளுக்கு ஒவ்வொரு குழந்தைங்க உண்டு. அதுல மும்தாஜ் மஹால் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். அண்ட் இவங்க ரொம்ப சக்திவான், ரொம்ப சர்வ சக்திக்குள் உள்ளவங்கன்னு வைங்களேன். இதெல்லாம் நான் எதை சொல்ல வரேங்கிறத நான் அந்த கதையை சொல்லி நான் டெஃபன் பண்ணும்போதே நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த நுண்ணறிவுங்கிறது. நீங்க அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. வீடியோ நிறைய மிகப்பெரிய ரகசியம். சரித்திரத்துல யாருமே இப்படி ஒரு வீடியோவை கொடுத்துருக்கவே கூடாதுங்கிறதுக்காக அந்த வீடியோ இப்போ நான் போடுறேன். சரியா? சரி. அப்போ அவங்க ஃபைனலா அவங்க மும்தாஜ் மஹால் இறக்குறாங்க. மும்தாஜ் மஹால் இறந்த பிறகு என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஒரு டிப்ரெஷன்ல போறாரு ஷாஜகான். ஆனாலும் அவருடைய வெற்றி விஷயங்களை அவரு முன்னிலையில வச்சுட்டு தான் போறாரு. மனைவி இறந்தாலும் நோ ப்ராப்ளம். அவரு மற்ற மனைவிகளை வைத்து இன்னும் நிறைய நாடுகள்ல வெற்றிகளை குவிக்கிறாரு ஷாஜகான். அதுக்கு பிறகு ஆனாலும் அவங்க முதல் மனைவி இருக்கிற அந்த எண்ணமானது என்ன ஆகுதுன்னா அவங்கள வந்து இனி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கல்லறை மாரி எழுப்பணுங்கிற எண்ணம் வந்து ஷாஜகானுக்கு ஏற்படுது. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு மால் மாதிரி உருவாக்கப்பட்டது தான் இப்போ நம்ம ஆக்ரா யமுனை நதிக்கரை ஓரத்துல டெல்லியில உத்தரப்பிரதேசம்ங்கிற அந்த ஒரு மாநிலத்தை சார்ந்து டைப்ல இருக்கு பார்த்தீங்களா தாஜ்மஹால். அப்போ இது ஒரு மிஸ்ட்ரி, இது ஒரு சீக்ரெட் ரகசியம் மாரி இருக்கு. இப்போ இது ஒரு கேட்டகரி மாரி இருக்கும். அப்போ அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க அதை கெட்டுறதுக்கு ஒரு கேட்டகரியாக பிரிக்கிறாரு ஷாஜகான். அப்போ அதை அவங்க கெட்டன்னு முடிவு பண்ணிட்டாரு ஷாஜகான். அப்போ அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அங்கனோடி இருக்கக்கூடிய கட்டடக்கலை நபர்களை மீட் பண்றாரு
ஷாஜகான். அப்போ அவர் மீட் பண்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா 16,000 பேரை வந்து வெளிநாடுகள்லயும் நம்ம முகலாய பேரரசு மற்றும் பாரதம் முழுக்கவும் நிறைய இடங்களில் டையப் வச்சு 16,000 சம்திங்ல இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸை வேலையாட்களை அவர் வந்து எடுக்கிறாரு அந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு. அப்போ தாஜ்மஹால்ல முதல்ல இருக்கக்கூடிய அந்த டிஏஜே அந்த தாஜ் அவர் எடுக்கிறாரு, மீதி உள்ளது தாஜ்மஹால் அப்படிங்க வருது. அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கதை அமைப்பு மாதிரி நகருது பாருங்களேன். அப்படி அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து ஒரு 16,000 வேலையாட்களை எடுத்து அதன் பிறகு அவங்களுக்கு அந்த கட்டட கலையினுடைய அந்த நுணுக்கங்களை வந்து தெரிந்து கொண்டு தான் அவர் அந்த கட்டடத்தை வந்து எழுப்புறாரு. அப்படி எழுப்பும்போது என்ன ஆகுதுன்னா அது தொடங்கப்பட்ட நாட்கள்ல இருந்து 33 கோடி செலவுல அவர் அந்த பிரம்மாண்டமான அந்த தாஜ்மஹாலை அவர் கட்டி முடிக்கிறார். மிகப்பெரிய கட்டட வல்லுநர்களை வச்சுன்னு அந்த கதை அமைப்புகள் வரும். அப்போ அது மட்டும் கிடையாது, அவர் கட்டி முடித்து அதுல நிறைய சீக்ரெட் ரகசியங்களையும் அவர் வச்சிருக்கிறார். அதையுமே ப்ராப்பரா அந்த கதை அமைப்புகள்ல அவங்க சொல்றாங்க. அது கட்டி முடிச்ச பிறகு கிட்டத்தட்ட ஒரு 21 வருடங்கள் அவர் எடுத்துக்கிறார். அப்போ அதுல சொல்லப்படுற நிறைய ரகசியங்களையும் நான் சொல்றேன். அப்போ அந்த 21 வருடம் நடந்து முடியுது. அப்போ இது போல் இனி ஒரு கட்டடங்களே அவங்க புதிதாக உருவாக்க கூடாது, இதுவே முதலும் முடிவுமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஷாஜகான் ஆசைப்படுறாரு. அப்போ ஃபைனலா என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து அந்த கட்டடத்தை வந்து அந்த தாஜ்மஹாலை உருவாக்குனாங்கல்ல அந்த வேலையாட்கள் அந்த 16,000 பேர் மற்றும் அதனுடைய ஹெட் இருக்கக்கூடிய ஒருவரையும் சேர்த்து அவங்க வந்து அந்த அவங்களுடைய கட்டை விரலை கட் பண்றாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல கட்டை விரலுக்கு என்ன ரகசியங்கிறத நான் சொல்றதுக்கு அதுக்குதான் நம்ம இதை அப்படியே உருட்டி கொண்டு வரோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்ப விட்டுட்டீங்கன்னா அடுத்த 5000 வருஷம் வரை நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும். இதை நான் முன்னாடியே பல வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு வீடியோனாக கொடுக்கணும், மக்கள்கிட்ட சொல்லணும்னு ஒரு ஆர்வம் எனக்குள்ள இருந்தது. அது இந்த தருவாய்ங்கிறது என்னால ஷாக்கிங்கான ஒரு டைம் எனக்கு இது. ஏன்னா நான் இந்த வீடியோ எப்படி முடிக்க போறேன்னு எனக்கே தெரியல. நம்ம என்னென்னதான் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம நாலேஜை கடைஞ்சி நம்ம அறிவை வெளிப்படுத்தினாலும் கூட நிறைய இடங்கள்ல உதறுதல்கள் வந்துடும். ஏன்னா நம்ம பாபா உன்னுடைய நாலேஜ் 100 வருட நாலேஜை வச்சுதான் நம்ம இந்த ரகசியங்களை கொடுக்கும். நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த மனநிலை பார்த்தீங்கன்னா இதுதான் சரிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்க போகணும். அதுக்காக நம்ம இதை ஒரு நிலைக்காக கொடுக்குறோம். அப்போ அவங்க அப்படி அவங்களுடைய கட்டை விரல்களை 16,000 பேர் கட்டை விரலையும் வெட்டி எடுக்கிறார் ஷாஜகான். வெட்டி எடுத்துட்டு அது பிறகு நிறைய சம்பவங்கள் நடக்குது. அது பிறகு காலப்போக்கில் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மரண தருவாய்க்கு வாரார் யாரு ஷாஜகான். அப்போ மரண தருவாய்க்கு வந்து அவருடைய மகன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா அவரை வந்து சிறையில அடைச்சி வைக்கிறான். அப்போ இது வரைக்கும் சிறையில் அடைத்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு அவர் ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல அவர் இறக்குறாருன்னு வைங்களேன். ஏஜ்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த இதுல நடக்கிற எதுவுமே உண்மைகள் கிடையாது. எல்லாமே ஜஸ்ட் ஒரு மைஸ்டரியா இருக்கும், ஒரு 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 ரகசியங்களாக புதை உண்ட ரகசியங்களாக இருக்கும். அதுதான் நம்ம சொல்ல வந்திருக்கிறோம். ஸ்ரீதான் கதை. அவர் கடைசியா அதை கட்டி முடிச்சுட்டு இறக்குறாரு. அப்போ இது கெட்ட காலங்கள்ல ஒரு சில ரகசியங்கள் நடக்கும், அது அதனுடைய சீக்ரெட் லிஸ்ட்ல வருது. சரி, அப்போ அதையும் நம்ம இதை ஒரு கேட்டகரியா பார்த்துருவோம். இந்த தாஜ்மஹாலை கெட்டி முடிக்கிற ஒரு தருவாயில நிறைய விஷயங்களை அவர் செய்திருப்பார். ஏன்னா இது ஒரு ரகசியங்கள் வருது. என்ன அப்படின்னா அவரு ஷாஜகான் இந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு அந்த 16,000 அந்த வேலையாட்கள் துணை கொண்டு இருந்தாலும் கூட அந்த தாஜ்மஹாலுக்கு ரொம்ப பிரகாசமான ஒளி ஊட்டக்கூடிய நிறைய ரத்தன கற்களை வந்து அவரு அந்த முகலாய பேரரசுல மட்டும் கிடையாது, அந்த டெல்லி ஆக்ரா யமுனை நதிக்கரையில மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடா எல்லா நாட்டிலையுமே இருந்து கற்களை எடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 50-60 நாடுகளுக்கு மேல லிஸ்ட் கொடுக்குறாங்க. ஆசிய கண்டம் முழுவதும் எல்லா இடங்கள்லயுமே அவரு பரவி அது ஒரு கிண்டிலிருந்து ஒரு 390-400 வருடங்கள் சம்திங்ல தான் முகலாய பேரரசுல ஷாஜகான் அதை கட்டியிருப்பார். சரி, அப்போ அந்த டைம்ல அதை கட்டும் போது அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கிட்டத்தட்ட சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டு எல்லா கண்ட்ரிலுமே சுத்தி வட்டாரத்தில் ஆசியா முழுவதும் எல்லா இதுலையுமே அவர் கவர் பண்ணி வெள்ளை கலர் கற்களை வச்சுதான் அவர் கட்டியிருப்பார். பெயிண்ட் எல்லாம் அடிக்க முடியாது. இப்பவும் தாஜ்மஹாலை 400 வருட ரெக்கார்டு காட்டுது. தாஜ்மஹால் அழிவற்ற இந்தியாவுடைய ஒரு நினைவு சின்னங்களாக வருது.
சரி, அப்போ அந்த வெள்ளை பளிங்கு கற்களுமே வேர்ல்டு வைடுல இருந்து எடுக்கப்பட்டது. சரி, அப்போ அங்க இருக்க மக்கள்கிட்ட வாங்கி எடுத்து அங்க ஒப்பந்தங்கள்ல மேற்கொண்டு வந்தது மாதிரியும் இருக்கும். அவங்களுடைய பாலனையின் மூலமாக உருவாக்கப்பட்டதுதான் அது சொல்லி ஒரு ரகசியங்கள் வருது. இன்னும் கேட்டீங்க, இன்னும் நிறைய ரகசியங்கள் அப்படின்னா, அதை என்ன மாதிரி சொல்றாங்கன்னா, அது ஒரு சிவன் டெம்பிள் மாதிரியும் சொல்றாங்க, சிவன் கோயில்னு சொல்றாங்க. அப்போ சிவன் கோயில் என்னன்னா, அதுல ஒரு ரகசியம் அந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு முன்னாலேயே அது அவர் ஷாஜகான் அவருக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட இருந்து பிடுங்கி இருப்பார். அது அவங்களுடைய ரிலேட்டிவ்ல ஒருத்தங்க அந்த லேண்டை கொடுத்துருப்பாங்க ஷாஜகானுக்கு. அவரு ஏதோ ஒரு பாடல் வரி கூட உண்டு, தேசிங் ராஜா தான் உனக்கு மாலையிட வருவாராம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு நம்ம தமிழ் சாங்கில் ஒன்று உண்டு. தேசிங், தேஜ் சிங்குன்னு சொல்லிட்டு ஒரு தேசிங், அது தேஜ் சிங்குன்னு சொல்லிட்டு ஒரு நபர் தேஜாலயம், தேஜி ஹிமாலயா மாலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் நேம்ல இருந்து தான் அவர் கவர் பண்ணி அதை எடுத்திருப்பார். ஒரு தேஜோ அப்படின்னா சிவன் தான் அர்த்தம், இறைவனுடைய ஒரு நேம் தான் அது. அப்போ இறைவன் சிவனுக்காக ஒரு கெட்டப்பட்ட ஒரு சிவன் கோயிலாக இருந்திருக்கு. அந்த கங்கை யமுனை ஆற்று அந்த ஆக்ரா நதி உரம் இருந்திருக்கு. இப்பவும் அது அங்கதான் இருக்கு. அப்போ அது அங்க கெட்டப்பட்டது ஒரு சின்ன சிவன் கோயிலாக அவரு தேஜு சிங்கு பண்ணியிருக்கிறாரு, தேசிங் ராஜா. அப்போ அதுல அவர்கிட்ட இருந்து படையெடுத்து போய் அதை புடுங்கி கொண்டு வச்சு அவரு ஷாஜகான் படையெடுத்து கொண்டு வந்தாரா, இல்ல அது நட்புறவின் அடிப்படையில எனக்கு இந்த இடம் வேணும், நான் என்னுடைய இடங்கள்ல கொஞ்சம் இடத்த தாரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பரிமாற்றங்கள் பண்ணாங்களான்னு ப்ராப்பராக அது சொல்லவே முடியாத ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கு. அப்படி அந்த இருக்கும். அதே நேரத்துல சிவனுக்கு மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஓம் ஓம்னு அந்த பிரணவ மந்திரத்தெல்லாம் அந்த தாஜ்மஹால் முழுக்க, ஏன்னா பெயிண்ட் அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெள்ளை பளிங்கு கற்களால கட்டியிருக்கிறாங்க. அப்போ அந்த தாஜ்மஹால் முழுக்க அதற்கான விஷயங்கள் அவங்க பொறிச்சு வச்சிருக்கிறாங்க, ஓம் ஓம்னு சொல்லிட்டு. அப்போ இறைவனுக்கு சம்பந்தமான ஒரு பூவும் அதுல இருக்குமா, ஊமத்தம்பூவா, ஓம் தம்பு, ஓம், அது ஓமுங்கிற ஒரு பூ ஒன்று இங்க இருக்குமா, ஒரு ஒரு முட்டை வடிவத்தில் இருக்குன்னு வைங்களேன், முட்டு மாதிரி. அப்போ அது சிவனுக்கு மிக உகந்த ஒரு பூன்னு சொல்றாங்க. இது ஒட்டுமொத்தத்தையும் சாரத்தையும் உள்ளடக்கிற அந்த சக்தி அந்த கும்ப கலசத்துல மேல திரிசூலம் மாதிரி இருக்குமா, ஒரு சூலத்தின் நினைவு மாதிரி இருக்கும். அது மட்டும் கிடையாது, உள்ள அவரு ஷாஜகான் அவருடைய மனைவி நினைவாக ஒரு கல்லறை எழுப்ப வச்சிருப்பாரு. அதன் பிறகு அவரு டெத்துக்கு பிறகு அவருடைய பையன் அவுரங்கசீப் நினைக்கிறேன், அவுரங்கசீப் அவருமே இது சம்பந்தமான ஒரு சில இது அவரு ஷாஜகானை கொன்னுட்டு ஷாஜகான கல்லறையா கொண்டு உள்ள வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மிஸ்ட்ரியாக வருது. ஏன்னா நானுமே 11th 12th ஹிஸ்டரி குரூப் தான், சோசியல் சயின்ஸ் தான். நான் அந்த டைம்லேயே அந்த வரலாற்று விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் தெரியும். அப்போ இதெல்லாம் இந்த வீடியோலாம் பேசும்போது நம்ம வரலாற்று புத்தகத்தை ப்ரிப்பேர் பண்ணலை, முன்னாடி படித்த படிப்புகளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த வரலாறுலாம் இப்போ ஈஸியாக நம்ம பேசலாம் முடியும். அது நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. ரகசியங்களை, முழு ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ இன்னைக்கு போஸ்ட் பண்ணுறோம். சரி, அப்படி அப்போ அது மட்டும் கிடையாது, அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு 21 அறைகளும் மறைக்கப்பட்ட அறைகள் இருக்குதான். அப்போ சுவர்களே ஓம் ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் உள்ள அந்த ஒரு ஆழ்துறை கிணறு ஒன்று வச்சிருக்கிறாங்க உள்ளேயே. அது உள்ள இருக்கக்கூடிய அந்த ஷாஜகான் அவரு என்ன பண்றதுக்கு, அதுல குளிக்கிறதுக்கு, முகம் கழுவுறதுக்கு, குடிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய செல்வந்தன். ஒரு 33 கோடி ரூபாயில 400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின. அப்போ அந்த டைம்ல இருக்கிற பண மதிப்புலாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6000 7000 கோடி வருமா இப்ப இருக்கக்கூடிய மதிப்புல. அப்போ அப்படிப்பட்டவர் ஒரு கிணறுக்குள்ள இருந்து எல்லாமே பண்ணதாக சொல்லப்படுது. சொல்லி நிறைய ரகசியங்கள் அதுல வெளிப்படுது. அப்போ மறைக்கப்பட்ட நிறைய நம்ம இதுல ஒரு 40 உண்மைகள் தான் சொல்லியிருக்கோம். மற்றபடி தெரியாத ஒரு சில விஷயங்களை எனிகவும் நம்ம பேசல. நீங்க இந்த வீடியோவுக்கு வர்றீங்க, உங்களுக்கு ஒரு குட்டி ரகசியங்கள் சொல்றது தான் நம்ம சொல்றோம். அது நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் சொல்ற ரகசியங்களை வச்சு நம்ம ப்ரிப்பேர் நான் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். கண்டினியூ பண்ணுங்க இந்த வீடியோவை. சரி, அப்படி அது இதுன்னு சொல்லிட்டு இன்னும் கேட்டீங்கன்னா, அவரு தேசிங் ராஜாவுக்கு முன்னாடியே ஒரு கோயில் அமைப்பு தான் இருந்திருக்கு. தேசிங் ராஜா அவரு அந்த காலத்துல வாழ்ந்திருக்கிறாரு. அவருக்கு முன்னாடியே 300 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கோயில் இருந்துச்சான், சிவன் கோயில். அப்போ அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய மெஸ்டிஸ் அவங்க எடுத்துட்டு வராங்க. ஒரு
கேட்டகரி மாதிரி. அப்போ இப்படிதான் இந்த கதை அமைப்புகள் வருது. இன்னும் கேட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த தாஜ்மஹால் வந்து கெட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் இதே போல என்ன ஒன்று நம்ம கெட்டணும்னு சொல்லிட்டு ஷாஜகான் பிரியப்பட்டு ஒரு பிளாக் கலருக்கு, இது வெள்ளை பளிங்கு கல்லால் செய்யப்பட்டிருக்கல, கருப்பு பளிங்கு கல்லால இதே அமைப்புல என்ன ஒண்ணு கெட்டி எப்படியாவது முடிச்சிடணும்னு எண்ணம் வரும்போது அதை அவுரங்கசீப் அவருடைய ஷாஜகானுடைய மகன் வந்து ஸ்டாப் பண்ணி அவர் பிடிச்சி சிறையில் அடைச்சிருவார் சொல்லிட்டு கதை அமைப்புகள் இப்படிதான் நகரும். சரி, அப்போ இதோட மட்டும் நின்றல, இன்னும் நிறைய ரகசிய கதைகளை அவங்க சொல்றாங்க. இந்த தாஜ்மஹால் பாருங்க, காலையில வந்து ஒரு கோல்டன் கலர்ல இருக்குமா, மதிய வேலையில பார்த்தீங்கன்னாக்கி வெள்ளை கலர்ல மினுங்குமா இந்த தாஜ்மஹால். அந்த சாயந்தர வேலையில ஈவினிங் டைம்ல பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஓரளவு ஒரு வெண்கல நிறத்துல ஒரு மாதிரி கலர்ல மின்னுமா. நைட்டு நீங்க பார்த்தீங்கன்னா அது நீல கலர்ல மின்னும் சொல்லிட்டு இது ஒரு ரகசியத்துக்காக அவங்க எடுத்துட்டு வராங்க. இதையுமே நம்ம அது ஏன் அந்தந்த கலர்ல மின்னுதுங்கிற ரகசியத்தை நம்ம பார்த்தோம். இந்த தாஜ்மஹால்ல பார்த்தீங்கன்னா நீங்க வெளியே இருந்து பார்க்கும்போது ரொம்ப பெருசா பிரம்மாண்டமாக தெரியும். ஆனா அதை கிட்ட நெருங்கி உள்ள வரும்போது தான் உங்களுக்கு தெரியுமா அந்த தாஜ்மஹால் ரொம்ப சின்னதா தெரியுமா. அப்போ இதெல்லாம் ஒவ்வொரு உண்மைகள் லிஸ்ட்ல வரும். நான் அதான் சொல்ல வரேன். அப்போ கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இதை கிட்டத்தட்ட ஒரு 30 ரகசியங்கள் மேலாவது வந்துடும். இந்த உண்மைகளை நீங்க தெரிந்து கொள்ளணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க யூடியூப் பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கிறத நீங்க புரிந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? அப்போ நம்ம இனி பிரம்மகுமாரிகளுக்கு கொடுக்குற ஒரு அறிவை பார்த்து பேசிட்டு அதுக்கு பிறகு நான் இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட நிறைய குட்டி குட்டி சீக்கிரட்டை சொன்ன பார்த்தீங்களா, இதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 22 மினிட் நான் பேசியிருக்கிறேன். இந்த 22 நிமிஷங்கள் சொல்லப்பட்ட ரகசியங்கள் எதுவுமே உண்மை கிடையாது. அப்படி நபர் மேபி ஷாஜகான் இருந்திருக்கலாம், அவரு கெட்டியது மும்தாஜுக்கு கிடையாது. தேஜோ மகால்னு ஒரு நபர் இருந்திருக்கலாம். அப்போ அவர் கெட்டி அந்த சிவன் கோயில் அதுல போய் கொண்டு ஒரு கல்லறையை வச்சு எப்படி மும்தாஜினுடைய காதலருடைய நினைவு சின்னம்னு சொல்லிட்டேன்னா அது அந்த ஆக்ரா யமுனை நதிக்கரை ஓரம் அது வருதுன்னா லவ் காதலர்கள் வரப்போறாங்க, அன்பின் நினைவான ஒரு குரூப் வரப்போகுது. அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் அவங்க திணறிக்கிட்டு வராங்க. எல்லாமே சீக்கிரட்டு தான், ரகசியங்கள் தான். 200, 300, 200, 210 வருடங்களுக்கு முன்னாடி இங்க லோக்கல்ல கன்னியாகுமரியில எழுதின கதையே உண்மை கிடையாதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையே உண்மை கிடையாதான். டபுள் அடிச்சு அந்த 400 வருடங்களுக்கு முன்னாடி உள்ளது உண்மையா? அதெல்லாம் கிடையாது. அதுக்கு அப்படி ஒரு நினைவுச்சுன்னா அப்படி ஒரு வேர்ல்டு ஒண்டர் இருந்தது உண்மைதான். ஆனா அதுல இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை அவங்க சொல்லி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதை தான் நம்ம இப்ப முற்றிலும் முழுக்க நம்ம விளக்கம் பார்க்க போகிறோம். சரி, நம்ம எப்போதும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பட விளக்கங்கள் வச்சுதான் விளக்கம் கொடுப்போம். இந்த பட விளக்கங்கள் நம்ம விளக்கம் கொடுக்கறதுக்கு ரீசன் காரணம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கு. ஏன்னா நம்மளை ஒரு குரூப் ஏமாத்துது, நம்மளை ஒருத்தங்க காலை வாரி விடுறாங்கன்னா நம்ம சும்மா விட மாட்டோம். அது என்ன ஏது ஏன் எதுக்கு என்ன நம்ம கேள்வி கேட்போம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் நமக்கு ஐடியல் ப்ரூஃப் இல்லைன்னா அதை நம்ம சொல்றதே அவாய்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த ப்ரூஃபுக்கு அந்த உண்மைக்கு அந்த சத்தியம் நமக்கு தெரியாம தான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப திணறி போய் உட்கார்ந்துருக்கோம். அந்த முழு சத்தியத்தை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறீங்க. நியூ வியூவர்ஸ் யாரும் வந்தீங்கன்னா இனிதான் நீங்க கண்டினியூ பண்ணணும். இந்த வீடியோவில் ஒட்டுமொத்த யூடியூப்ல சொன்ன அந்த ரகசியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ரகசியங்கள் யூடியூபர்ஸுக்கெல்லாம் தெரியாது. கதை தெரியும், சீக்ரெட் தெரியாது, மைஸ்ட்ரீஸ் தெரியாது உங்களுக்கு. சரி, நீங்க இது பாக்குறீங்களா, இது ஒரு சக்கர வடிவத்துல இருக்கு. இது சுய தரிசன சக்கரம்னு இந்து மதத்துல சொல்றாங்க. வேல்டு சக்கரம். இந்த சக்கரத்துல இருந்துதான் என்ன வந்திருக்குன்னா அந்த தாஜ்மஹாலினுடைய ஷாஜகான் மும்தாஜினுடைய அந்த நினைவு சின்னம் வந்திருக்கு. சரி, அப்ப இந்த நினைவு சின்னங்கள் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா முதல்ல இந்த ஆன்மீகத்தில் என்ன சொல்றாங்க, இந்த ஆன்மீகத்தில் உள்ள கதை தான் அங்க வந்திருக்கு. சரி, அப்ப அந்த ஆன்மீகத்தில் உள்ள கதையை நம்ம முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லும்போது உங்களுக்கு விளக்கம் புரியும். நான் இப்ப அந்த ஆன்மீக கதை உங்ககிட்ட சிம்பாலிக்கா சொல்லிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். இவரு இந்த ஆன்மீக கதையை சொல்லிட்டு ஷாஜகான் கதையை எப்படி இதில் சொல்றாருங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதான் விஷயம். சரி, நீங்க அது பாக்குறீங்க. இது ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, இது இன்னொருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இது ஒரு ஆன்மீக குடும்பம், பிரம்மகுமாரிஸ் இதற்கு பேரு. இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் ஒரு சம்பவம் நடக்குது.
அந்த சம்பவம் என்னங்கிறத நம்ம சொல்லிடுவோம். இவர் பிரம்ம பாபா இந்த இயக்கத்தினுடைய உருவகம் செய்தவர், இவர் தான் இதனுடைய கிரியேட்டர், உருவாக்கியவர். இவர் உடல்ல இறைவன் ஒரு சில விஷயங்கள் சிவன் செய்வார், அதான் ஹைலைட். அப்ப இவர் உடல்ல கடவுள் சிவன் இவர் பிரம்ம பாபா மூலமாக, பிரம்ம தந்தை மூலமாக என்ன சொல்றாரு அப்படின்னா, உலக நாடகம் 5000 வருடம் சக்கரம் மாரி இருக்கும். இந்த சக்கர இடத்துல முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம்னு இந்த உலகம் இருக்குது. அப்போ இந்த முதல் பாதி சொர்க்கத்துல இந்து மத கோயில் தெய்வங்கள் செல்வ செழிப்போட வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க பிறவி கணக்குகள் எடுத்து வரும்போது இப்போ இந்த கலியுகத்துல கடைசி டைம்ல அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த கடைசி டைம்ல மகா சங்கம யுகம்னு சொல்லிட்டு ஒரு 100 வருடம் வரும். இந்த டைம்ல இந்த ஞானத்தை உன் மூலம் அவங்க எடுப்பாங்கன்னு கடவுள் பரமாத்மா இவர் பிரம்ம தந்தைகிட்ட சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த டைம்ல நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உனக்குன்னு சொல்லி ஒரு குரூப் கேங்கை நீ உருவாக்கு, ஒரு கிங்டம் ராஜ்யத்தை நீ உருவாக்குன்னு அவர் இறைவன் இவர்கிட்ட சொல்லியிருக்கிறார். 1936 சொல்லப்பட்டது. இப்போ 2025 நடக்கல, 90 வருடங்கள் ஆயிட்டு, 90 வருடங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த டைம்ல இந்த ஆன்மீக இயக்கத்தில் ஒரு விஷயம் செய்யறாங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிக்கஸ்ட் ஸ்டோரி லைன் மாதிரி வரும். அதை நம்ம இப்ப சொல்றோம் பாருங்களேன். அப்ப இறைவன் இவர்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்றாரு. அப்ப சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, முதலாக இந்த இயக்கத்துக்கு ஒருவர் வராங்க. முதலாக மட்டும் கிடையாது, இந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்புல ஒரு பெண், ஒரு மங்கை, ஒரு மாதர் ஒருத்தங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க பேரு மம்மான்னு சொல்லுவாங்க. ரொம்ப சக்தி உள்ள, இவர் பிரம்ம பாபாவே தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு முதலில் ஃபரிஸ்தா ஆகி அந்த 1ஆம் நம்பர் நிலையை அடைந்தவங்க இவங்க மம்மா சொல்லுவாங்க. ஓம் ராதைன்னு இவங்களுக்கு பேரு. இவர் பிரம்ம பாபா கூட சேர்ந்து 29-30 வருடங்கள் இவங்களுடைய 44, 45 வயது உட்பட்ட காலங்கள் வரையிலும் மிகப்பெரிய யுத்தங்கள் இவர் கூட சேர்ந்து நிறைய உதவிகள் செய்யறாங்க ஆன்மீக வளர்ச்சிக்கு. அப்ப என்னுடைய நிறைய ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்க பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். அப்ப இவங்க மம்மாங்கிறவங்க இவங்க பிரம்ம பாபா கூட சேர்ந்து மிகப்பெரும் அரும்பெரும் பணிகளை செய்யறாங்க. அப்போ இப்படி செய்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் என்ன ஆகுதுன்னா, இவங்க மூலமாக நிறைய பேர் இந்த பிரம்மகுமாரிக்கு அந்த 100 வருடம் மகா சங்கம யுகத்தில் ஞானம் அடைகிறாங்க. இங்க ஞானம் அடைகிறவங்க தான் சத்தியம் திரேதாயுகம் போக முடியும். இது ஒரு பிக்கஸ்ட் ஒரு குரூப் யக்கியம். இதன் மூலமாக தான் சொர்க்க நரகம் இந்த சிருஷ்டி படைப்பு அரங்கேறுது. அப்போ இவர் பிரம்ம பாபா மூலமாக முதலாக யக்கிய தலைமை பொறுப்பை ஏற்கிறாங்க மம்மா. இவங்க மூலமாக நிறைய பேர் இந்த நாலேஜுக்கு வராங்க. நிறைய பேர் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு நிறைய பேர் மம்மா அவங்க வர்றதை பார்த்துட்டு தான் வந்தாங்க. அவங்களுடைய ஆன்மீக பிராப்தி அந்த ஸ்திதியை பார்த்து தான் வந்தாங்க. அந்த திருஷ்டி, அவங்களுடைய பார்வையை பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்தாங்க. அதன் பிறகு இவங்க மட்டும் இந்த ஆன்மீக இயக்கத்தில் ஒரு பிக்கஸ்ட் குரூப் கேங்கு கிடையாது. இவங்க மூலமாக அடிக்கோலி அடுத்தடுத்த ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு தலைமை பொறுப்புல நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அப்போ இவங்க தலைமை பொறுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிறகு அவங்க பிரகாஷ்மணி தாதி வந்தாங்க, மன்மோகினி தாதி வந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க ஜானகி தாதி வந்தாங்க, குல்ஜார் தாதி வந்தாங்க. இப்போ ரத்தன் மோகினிஜி இருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு 6-7 பேர் இவங்க மம்மா ஓம் ராதைக்கு பிறகு வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த பிரம்மகுமாரியோட இந்த பிரம்ம பாபாவுக்கு உதவி செய்து இந்த இயக்கியத்தை வளர்ச்சி அடைய பாதைக்கு கொண்டு போனவங்க. அதுல மம்மா ரொம்ப அரும்பெரும் பணிகள் செய்தவர்கள். இவங்க மூலமா நிறைய பேர் நாலேஜுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ இவங்க மம்மாவுக்கு பிறகு இன்னும் ஒரு 6-7 பேர் இந்த பிரம்மகுமாரி இயக்கத்துல ரொம்ப பவரான ஸ்ட்ராங்கான ஆளுங்களாக இருந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க மூலமாக நிறைய பேர் இந்த நாலேஜுக்கு வந்திருக்கிறாங்க. நிறைய ரகசியங்களை இவங்க மூலமாக உருவாக்கி எல்லாமே வரும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, மம்மா தன்னுடைய ஸ்தூல சரீரத்தை விட்டுறாங்க. அப்போ இவங்க அந்த ஸ்தூல சரீரத்தை விட்ட பிறகு யஜ்யம் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையுது. ஏன்னா இவங்கள இங்கிருந்து இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து தூக்கி சூட்சும வதனத்துல பாபா ஒரு பிக்கஸ்ட் குரூப் கேங்க உருவாக்கி இருக்கிறார். இந்த பிரம்மகுமாரி இயக்கத்துல சூட்சும வதனத்திலிருந்து அரும்பெரும் பணிகளை மம்மா ஓம் ராதை மூலமாக கடவுள் பரமாத்மா நியமிச்சு ஒரு குரூப்பை வச்சு மெயின்டைன் பண்றாங்க. அதுக்கு பிறகு பறந்து சர்வீஸ் நடந்திருக்கு இந்த ஆன்மீக இயக்கத்துல. மிக பெரும் வளர்ச்சி கண்டிருக்கு. அப்போ அந்த டைம்ல அந்த வளர்ச்சி கண்டத்தின் அடிப்படையில இன்னும் நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்துல சொல்லப்படுது. சரி, அப்போ இந்த ஆன்மீக இயக்கத்தினுடைய ஒரு கேட்டகரி இப்படி இருக்கு. சரி, அப்போ இறைவன் என்ன ஒரு மம்மா அவங்கள உருவாக்கி அப்போ மம்மா மூலமா இன்னும் நிறைய குரூப் எல்லாம் உருவாக்குறாங்க. இது எதற்கான பாதை அப்படின்னா, இந்த சத்தியுகம் திரேதாயுகம்ங்கிற இந்த உலகத்தை உருவாக்குவதற்கான லட்சிய பாதையை தான் இறைவன் சொல்லி இருக்கிறார். அப்போ என்ன அப்படின்னா, இப்ப நான் இருக்கிறேன், ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறேன். இந்த பிரம்மகுமாரி இயக்கத்துல இருக்கிறவங்க எல்லாமே ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க வைங்களேன். ஒரு பிராமண பரிவாரம் பாருங்களேன். அப்ப இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இருக்கிறவங்க அந்த சத்தியம் திரேதாயுகத்தை அடையிறதுக்கு தான் லட்சியத்தை முன்வைத்து தான் இந்த மகா சங்கம் யுகத்துல ஆன்மீக பிரம்மச்சரிய செலிபசி வாழ்க்கை நம்ம வாழ்றோம்.
அப்ப இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, அப்போ இந்த சத்தியுகம் திரேதா யுகத்தினுடைய அந்த எதிர்காலத்து இறைவன், அந்த சுகதாமத்தை இறைவன் சொல்லி கொடுக்கிற அந்த பிரம்மகுமாரி இயக்கத்துல, அப்ப சுகதாமம் என்ன இருக்கும்? 21 பிறவிகள் இருக்கும். அப்போ இந்த சுகதாமத்துல என்ன இருக்குன்னா, நீங்க ஓம்ங்கிற ஆத்ம உணர்வுல தான் நீங்க இருக்கணும். இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல ரொம்ப பேசிக்கா பாத்தீங்கன்னா 16,108 லட்சுமி நாராயணர் போஸ்ட் இருக்குது. அப்போ ரொம்ப பவரான 16,108 பேரை கொண்டுதான் இந்த சத்தியுகம் திரேதாயுகமாகிய இந்த சொர்க்கத்தை படைப்பு நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல. அப்போ 16,108 பேருனா அப்ப அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, அப்ப நிறைய நாலேஜ் ஃபுல்லாக இருப்பாங்க. பிரம்மகுமாரிகள் இயக்கத்தோட ஒரு டைப்ல இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய அந்த வளர்ச்சிகளுக்கு அனைத்து செயல்களையும் அந்த நபர்களை வச்சுதான் இறைவன் பண்ணி இருக்கிறார். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சத்துல இருந்து தான் சத்தியுகம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது உண்மைதான், அதுல எந்த மறுப்பு இதுவும் கிடையாது. இருந்தாலும் கூட இந்த மகா சங்கம் யுகத்துல உருவாக்கிய உருவகம் செய்தவர்கள் இருப்பாங்க. அவங்க தான் ஒரு 16,108 பேர் வருவாங்க, பவர்ஃபுல்லான ஆளுங்க. மொத்தம் 100 வருட மகா சங்கம் யுகம்னு சொன்னோம்ல. அவங்களுக்கு தான் இந்த லட்சுமி நாராயணர் போஸ்ட்லாம் இறைவன் கொடுக்கிறார். மறைஞ்சு இருப்பாங்க பிரம்மகுமாரிகள், ஒருத்தர் 2 பேர் கிடையாது. இப்பமே கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் கொண்ட ஒரு குருப்பீசம் வந்து சரண்டர்டு இருக்கிறாங்க வேர்ல்டு வைடு பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில். சரண்டர் ஒவ்வொரு எக்கையும் ஒவ்வொரு சென்டர்ல என்ன மாதிரி இருப்பாங்கன்னா, ஒரு 30-40 பேர் சரண்டரா இருப்பாங்க. குட்டி சென்டர்ல ஒரு 6-7 பேர் இருப்பாங்க சரண்டரா. அது பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் வரக்கூடிய பண இடபாடு சர்வீஸ் அதெல்லாம் அவங்க கவர் பண்ணிப்பாங்கன்னு வைங்களேன். அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நிறைகளை அவங்க கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. துல்லியமான ஒரு இறைவனுடைய தூண்டுதல், இறைவனுடைய ஞான அறிவின் அடிப்படையில் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த அனைத்து விஷயங்களுமே பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா, அதன் பிறகு ஒரு புதிதாக ஒரு நிலை. ஏன்னா சத்தியுகம் திரேதாயுகத்தை வந்து இறைவனுடைய தூண்டுகோலின் அடிப்படையில் எல்லாத்தையுமே இறைவன் உருவாக்கிட்டாரு. ஆனா இந்த சத்தியுகம் திரேதாயுகம் மட்டும் கிடையாது, துவாபரயுக கலியுகம்னு சொல்லிட்டு ஒரு நரகத்தையும் இறைவன் உருவாக்குறாரு. யார் உருவாக்குறாரு? இவர் பிரம்ம பாபா மூலமாக இறைவன் துவாபரயுக கலியுகத்தை உருவாக்குறாரு. அது சத்தியுகம் திரேதாயுகம் போல ஒரு அரைக்கல்பம் இருள் உலகமாக இருக்கும். நரகம்னு சொல்லப்படுது துவாபரயுக கலியுகம். அப்போ இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, இந்த சத்தியுகம் திரேதாயுகம் போல இறைவனால உருவாக்க முடியல. அப்போ ஒரு துன்பகரமான சூழ்நிலை வந்து இந்த துவாபரயுக கலியுகத்துல ஓரளவு மக்களுக்கு அறிவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இறைவனால பண்ண முடிஞ்சு. சத்தியுகம் திரேதாயுக அளவிற்கு இல்லாட்டாலும் ஓரளவு இது வெள்ளை நிறத்துல இருக்கும், இது கருப்பு நிறத்துல இருக்கும். அப்போ இப்படி ஒளி அற்ற ஒரு அமாவாசை சூழ்நிலையில இறைவன் இந்த துவாபரயுக கலியுகத்தை உருவாக்குறாரு. அதன் பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சத்தியுகம் திரேதாயுகத்துல முழுக்க என்னன்னா ஆத்மா ஓம்ங்கிற ஒரு நிலையை தான் இறைவன் கொடுக்கிறார். முக்காலத்தையும் இறைவன் கொடுக்கிறார். சிவனுடைய கையில ஒரு திரிசூலம் இருக்குல்ல, அது நேற்று இன்று நாளைங்கிற அந்த முக்காலத்தையும் பற்றி இறைவன் இந்த மகா சங்கம் யுகத்துல ஒரு பாடம் மாதிரி கற்றுக் கொடுத்துருவார் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து 1965 தன்னுடைய ஸ்தூல சரீரத்தை ஒரு 45 வயதுல விடுறாங்க. அதுக்கு இவரு வந்து ஒரு 1969 தன்னுடைய ஸ்தூல சரீரத்தை விடுறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 வயசு ஒரு டிஃப்ரெண்ட்ல தான் 2 பேருமே ஒரு சரீரத்தை விடுறாங்க. அப்போ இவங்க 2 பேர் தான் இப்ப பாருங்க, ஒரு பிரம்ம பாபா இருக்கிறாரு, இவங்க மம்மா இருக்கிறாங்க. இவங்க 2 பேருடைய நினைவு இங்க எல்லாருக்குமே தெரியும். இதுலயே இந்த ராஜ்யத்தை உருவாக்குற இந்த சிருஷ்டி படைப்பிலே இவங்க 2 பேருடைய போட்டோ தான் இங்க இருக்கு. இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்னு நான் சொல்ல நீங்க புரிஞ்சுக்கோன்னா, இதுக்கு பிறகு நான் அந்த தாஜ்மஹால் பற்றி நான் இப்ப விளக்கம் கொடுக்க போறேன். அதுக்குதான் நான் சொல்றேன். இப்போ நான் கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நான் அந்த தாஜ்மஹால் பற்றி இதற்கு நான் கம்பைன் பண்ணி சொல்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். நீங்களே இப்போ இமேஜின் மெமரியில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. அதுக்கு தான் நான் இதை சொல்லி கொடுக்குற பாருங்களேன். இப்படி பல கோணங்கள்ல இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் வரும். அப்போ இங்க சத்தியுகம் திரேதாயுகத்துல வரக்கூடியவங்க என்னன்னா, அன்பானவர்கள் வருவாங்க. லவ், காதல் ஸ்டோரி மாதிரி இருக்கும். காமம் அல்லாது ஆத்மாவுக்கு கொடுக்கக்கூடிய உடலுக்கு அல்லாத ஒரு ஞான அமைப்பை சொல்லி இறைவன் இப்படிலாம் உருவாக்கி ஒரு அமைப்பை எடுத்துட்டு வந்திருக்கிறார். சரி, அப்ப கேட்கலாம், அப்ப இந்த மகா சங்கம் யுகம்னு சொல்றீங்களே, இந்த மகா சங்கம் யுகத்துல சொல்லப்படக்கூடியது வந்து அப்போ டைரக்டா வந்துட்டாங்கன்னா ஒன்றும் கிடையாது. இந்த துவாபரிக கலியுகத்துல பக்திகள் நடக்குது. சிவனை வைத்தோ
மற்ற தேவி தேவதைகளை வைத்தோ பக்திகள் உருவாகும். அந்த பக்திக்கு இடையில கலியுகம்னு சொல்லப்படுது. ஒரு 1250 வருடம் 42 பிறவிகள் வரும். அப்போ அந்த கலியுகத்து மேலேயே ஒரு 100 வருடத்தை இறைவன் தனியா ஒதுக்குறாரு. தனியா ஒதுக்கி இந்த சத்தியுகம் திரேதாயுகத்துக்கான ராஜ்யத்தை அந்த பக்திக்கு மேலேயே இறைவன் பண்றாரு. இங்க சிவனுக்கு பக்தி செய்வாங்க, தேவி தேவதைகளுக்கு பக்தி செய்வாங்க. கலியுகம் 1250 வருடம் அப்படின்னா 1150 வருடத்திற்கு பிறகு 100 வருடம் மகா சங்கம யுகத்துக்கே பக்தி மேலேயே இந்த ராஜ்யம் உருவாக்குறதுக்கான ரகசியங்கள் சீக்கிரட்டாக நடந்துட்டு இருக்கு. இது யாருக்கும் இன்னமும் தெரியாது. அப்போ கடைசி 10 வருஷம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இப்படி வரக்கூடிய ஒரு கேட்டகரியால தான் என்ன ஆகுதுன்னா இந்த உலக பிரபஞ்ச படைப்பு உருவாயிருக்கு. நல்லா இருக்கா? இனிதான் நம்ம விளக்கம் கொடுக்க போறோம். நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லி முடிச்சிருந்தோம்ல, தாஜ்மஹால் பற்றிய 40 உண்மைகள்னு சொல்லிட்டு நான் இதை ஒரு போட்டோ காட்டியிருக்கிறேன் பார்த்தீங்களா? இனிதான் நம்ம தாஜ்மஹால் சொன்ன ரகசியங்கள் நம்ம இதோட கம்பேர் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்க ஒரு குழப்பம் ஒரு நிலையே உங்களுக்கு வராது. இப்போ நீங்க அதுக்கான விஷயங்கள் நான் கிளியர் பண்ண போறேன் பாருங்களேன். முதல்ல நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அவரு ஷாஜகான் என்ன பண்றாரு அப்படின்னா, காதலின் நினைவு தன்னுடைய முதல் மனைவியை யார் என்ன பண்ணியிருப்பாரு, திருமணம் செய்திருப்பாரு. அங்க காமம் சார்ந்த ஒரு சில விஷயங்களை ரொம்ப இன்னும் கேட்டீங்கன்னா 6-7 மனைவி கெட்டனவர்லாம் ஷாஜகான்ல ஒரு மனுஷனா இல்லையா? அப்போ நம்மளோட புத்தி அப்படிதான் தோணும். ஆனா அது ஆன்மீக முறையில ஆக்சுவலி தாஜ்மஹால்னு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு அமைப்புல கட்டிட்டாங்க. அப்போ கட்டின கட்டடத்தை இந்துக்கள் ஒரு குறிப்பாகவும் இஸ்லாம் முஸ்லிம்கள் ஒரு குறிப்பாகவும் பிச்சு கொதறி எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா எரிகிற வீட்டுல பிடிங்கிறது மிச்சம் மாதிரி தாங்க நடந்துகிட்டு இருக்கு. எதையாவது ஒண்ணா பிடிங்கிட்டு போகணும். அதுல எவங்க இன்பப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் அவங்களுக்கு என்ன? அப்ப யாரோ ஒருத்தங்க அதை கட்டி வச்சிருக்கிறாங்க. கெட்டினவங்க இப்படி ஒரு ரகசியத்துல உருவாக்கி கட்டுனாங்களோ இல்லைன்னா இவங்க தான் அதை ரகசியமா உருவாக்கிட்டானுங்களோ ஒண்ணுமே புரியாத உலகத்துல புதையல் கிடைத்தாலும் எந்த பலனும் கிடையாது. புரியாம தான் இருப்பாங்க. 20-30 வருட நாலேஜில் இருந்தாலும் ஒரு துளி நேரம் கூட புரியாம சாமி கும்பிட்றதுக்கு கியூன்ல எடுக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கிறேன் வெளிநாட்டுல. ரொம்ப சேடு இந்த உலக படைப்பு. அப்ப நான் முதல்ல என்ன சொல்லியிருப்பேன், ஷாஜகான் என்ன பண்றாருன்னா தன்னுடைய 6 மனைவி மேல காதல் வயப்படுறாரு. தன்னுடைய முதல் மனைவி அவரு கெட்டி கொள்றாரு. அங்க அசிங்கமா சொல்லிட்டாங்க. பிரம்மகுமாரியின் இயக்கத்துல இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய அப்போ அதுல இறைவன் மறைஞ்சு சிவன் மறைஞ்சு இருக்கிறது அதெல்லாம் சொல்றாங்க. இதுலயுமே நம்ம சிவன் தான் எல்லாமே பண்றாரு. அது ஆன்மீக முறைப்படி வரும். இல்லைன்னா ஸ்ரீகிருஷ்ணர் 16,108 மனைவி அவர் திருமணம் கொண்டாருன்னா அப்ப எவ்வளவு அசிங்கம். இந்த மாதிரி எவ்வளவு அவர் முதல் கடவுள்னு சொல்றாங்க. ஆளிலையில பிறக்கக்கூடியவர் எப்படி 16,108 மனைவியினுடைய ஹஸ்பண்டா இருப்பாரு? ஏதோ ஒரு ரகசியத்துக்காக சொல்லப்பட்டதுன்னு புரிஞ்சு வைத்துக் கொள்ளுங்களேன். அப்படி அப்போ அவர் தன்னுடைய முதல் மனைவி அவர் திருமணம் செய்யறாரு. முதல் மனைவி இங்க ஆன்மீகத்துல யாரு, இவங்க 2 பேரும் தான் கணவன் மனைவி. இது ஆன்மீக உறவுங்க. சரியா? நீங்க அதை ஆத்மா டு ஆத்மா, சரீரம் டு சரீரம் நீங்க கனெக்ட் பண்ணாதீங்க. அப்போ இந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா போர்க்களத்துல ஷாஜகான் கூட இறங்கி போர்க்களத்தில் யுத்தம் செய்வாங்க மும்தாஜ். இங்க என்னன்னா மற்ற பிரம்மகுமாரிகள் இருந்தாலும் கூட முதல் தலைவி 1937 இருந்து 1965 வரை 29 வருட நாலேஜ் ஃபுல்லாக இருந்தாங்க. அம்மா அவ்வளவு ஸ்பீடு அவ்வளவு ஷார்ப்பா இருந்தாங்களாம். ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு பண்ணவே மாட்டாங்களாங்க சொல்றாங்க. அவ்வளோ எவரிடியாக இருந்தாங்களாம் மம்மா. அப்போ பிரம்ம பாபா ஒரு தரப்புல மம்மா ஒரு தரப்புலன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஏஜ் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் கூட அதுல இறங்கி அந்த இயக்கிய வளர்ச்சிக்கு முன்னுதாரணமாக மம்மா இருந்தாங்களாம். அப்போ அவங்க மூலமாக நிறைய பேர் நாலேஜுக்கு வந்திருப்பாங்க. அததான் மும்தாஜுக்கு வயிற்றுல 14 பேர் பிறந்திருப்பாங்க. அப்ப பிரம்மகுமாரி இயக்கத்துல நான் ரொம்ப டீப்பாலாம் இறங்கல. ரொம்ப டீப்பா இறங்கினா கண்டிப்பாக மம்மா மூலமாக 14 பேரு ரெக்கார்டு லிஸ்ட் அவங்க மூலமாக நாலேஜ் அடைஞ்ச பிரம்மகுமாரிகள் தாதிகள் இருந்தே ஆகணுமே. ஆனா நம்ம அதெல்லாம் நோண்டி எடுக்க வீடியோ லென்த் ஆகும். சரியா? அப்போ இவங்களுக்கு பிறகு என்னன்னா அதுக்கு பிறகு ஒரு 6 பேரை அவர் திருமணம் செய்து கொள்றாரு. இப்ப நான் இதுல போட்டோ காட்டுறேன் பாருங்க. 7-8 பேர் நிற்கிறாங்களா? இயக்கத்தினுடைய ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க, 2வது யக்கிய பொறுப்பை கையில் எடுத்தவங்க, 3வது யக்கிய பொறுப்பை கையில் எடுத்தவங்கன்னு சொல்லிட்டு அந்த வரிசையை தான் எடுத்துட்டு வராங்க. இங்க பிரம்மகுமாரி இயக்கத்தில் சொல்லும்போது இது ஒரு ஆன்மீக உறவாக டிஃபைன் பண்ணப்படுது. அது சாக்கடைங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொண்டதுனால 6-7 மனைவியை அவங்க TM சவுந்தரராஜன் நினைச்சுக்கிட்டாங்க. 6-7 மனைவி திருமணம் செய்து கொண்டுட்டு இருக்கக்கூடியவன். அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒரு கதை அமைப்புக்காக சொன்னதுன்னு நீங்க புரிந்து கொள்ளுங்களேன். இப்போ இந்த இயக்கத்தில் நடக்கிறது தான் அங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ இது மட்டும் கிடையாது. அதுக்கு பிறகு எல்லா விஷயங்களுமே செய்து முடித்து என்ன ஆயிருன்னா இவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு இவங்க இறந்துருவாங்க.
மும்தாஜ் இவங்களுமே 1965 ஸ்தூல சரீரத்தை விடுறாங்க. அப்போ இவங்க நினைவாக எல்லாமே கொண்டு வராங்க. அப்போ அந்த கல்றை கட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு கல்றை உள்ள வச்சிருப்பாங்க. கல்றை நினைவு கிடையாது, அதுல ஒரு ரகசியங்கள் சொல்றதுக்காக அந்த டைம்ல அந்த ரகசியத்துக்காக உருவாக்கப்பட்டதுதான் தாஜ்மஹால்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பிரம்மகுமாரி இயக்கத்துல இவங்க டெத்தோட முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு தான் பறந்து பறந்து யஜ்யம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிச்சு. பிரம்ம பாபாவும் அப்படி ஒரு சூழ்நிலைகள் இருந்தார். அப்போ இந்த சத்தியுகம் திரேதாயுகத்தை உருவாக்குறதுக்கு மொத்தம் 16,108 முத்து மணி மாலைகள் பிரம்மகுமாரி இயக்கத்துல உருவாக்குறாங்க. 16,108 லட்சுமி நாராயணன் இயக்க ஞானத்தை உருவாக்குறதுக்கு, இந்த மகா சங்கம யுகத்துல சத்தியுகம் திரேதாயுகம் சொர்க்கத்தை உருவாக்குறதுக்கு 16,108 பேர் இருந்தாங்களாம். அதுதான் அங்க 16,000 வேலையாட்கள் ஒர்க்கரை வச்சு தடபுடலா அங்க தாஜ்மஹால் கட்டு வேலை பணிகள் நடக்குது. நவநாகரிக அமைப்பு கொண்டு உருவாக்கி வேர்ல்டு வைடு யூனிவர்ஸ் லெவல்ல இருந்து வெள்ளை பளிங்கு கற்களாக, நான் ஏற்கனவே சொல்லியிருப்போம்னு முதல்ல, இந்த தாஜ்மஹால் அவங்க புதுப்பிக்கிறதுக்காக இருக்கலாம், அதனுடைய அழகை மெயின்டைன் பண்றதா இருக்கலாம், வெள்ளை பெயிண்ட் போட்டுலாம் அடிக்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிள் கல், வெள்ளை கலர்ல மினுங்குமா, வெள்ளை கலர்ல இருக்கும். அப்போ அது எப்படி கொண்டப்பட்டதுன்னா, இப்போ பிரம்மகுமாரி இயக்கத்தினுடைய வளர்ச்சி எப்படி வருது, 160 நாட்டுல இருந்து அவங்களுடைய எண்ணம், சொல், செயல், பணமா இருக்கலாம். பிரம்மகுமாரி இயக்கத்துல மில்லியன் பில்லியன் கணக்கில் பணம் இருக்கு. இப்ப இந்த கொரோனா டைம்ல யார் யாரெல்லாம வீழ்ந்து போனாங்க, எவன் பட்டியல கிடந்தான். ஆனா இந்த பிரம்மகுமாரி இயக்கத்துக்கு அவ்வளவு அழகா சாப்பாடு கிடைச்சுதான், சேஃப் ஆயிட்டாங்களாம். ஏன்னா அவங்க அவ்வளவு அரும்பெரும் பணிகள் செய்ததுனால பாபாவை சொல்லி இந்த டைம்ல பிரச்சனை வரும், இந்த டைம்ல சேஃப் ஆகுங்க பாபா பிரம்மகுமாரி இயக்கத்தை சொன்னா அது கரெக்டா நடக்குது இல்லையா. அப்போ அதுதான் என்ன ஆகுதுன்னா, அங்க அப்படிப்பட்ட ஒரு வெள்ளை பளிங்கு கற்களால ராஜஸ்தான்ல இருந்து வருமா, டெல்லியில இருந்து வருமா, எங்க ஆக்ரா யமுனை நதிக்கரைக்கு வருமா, உத்தரப்பிரதேசத்தினுடைய மாநிலத்தை மையமாக கொண்டு ஆக்ரா யமுனை நதிக்கரையில் அது இருக்குது தாஜ்மஹால். அப்போ அப்படி உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளோடு நட்புறவு கொண்டு கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அந்த மார்பிள் கல் எல்லாம் இப்ப வச்சு யாரும் கெட்டவே முடியாதான். அப்போ 160 நாட்டில் உள்ள பிரம்மகுமாரிகள் மகா சங்கம யுகத்துல வந்து அரும்பெரும் சர்வீஸுகளை இப்போ ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 160 நாட்டுல இருந்துதான் அவங்களுடைய எண்ணம், சொல், செயல், பணத்தாலதான் பிரம்மகுமாரி இயக்கம் சத்தியுகம் திரேதாயுகம் உருவாகுது. அதைதான் அங்க உலகத்துல எல்லாரையும் எல்லா நாட்டிலிருந்து எல்லா பெரும் பெரும் நபர்களை கொண்டு வெள்ளை பளிங்கு கற்களை கொண்டு அந்த தாஜ்மஹால் உருவகம் செய்யப்பட்டது. அதனுடைய சுவாரஸ்யம் அதுதான் சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அவரு ஷாஜகான் என்ன பண்றாருன்னா, அந்த டோட்டல் தாஜ்மஹாலை இன்றிலிருந்து 390-400 வருடங்கள் முன்னாடி காலத்துல கட்டும்போது 33 கோடி ரூபாய் செலவுல கட்டினாராம். இப்போ அந்த காலத்து இந்த காலத்துடைய பண மதிப்போடு அந்த ஏற்ற இறக்கத்தை மையப்படுத்தி 7,000 கோடி கிட்ட வருமா. ஆனா 33 கோடி ரூபாய் செலவுல அந்த டைம்ல 400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதா சொல்லப்படுது. அப்போ இந்த பிரம்மகுமாரி இயக்கத்துல பாத்தீங்கன்னா, இவர் வந்து இந்த 1936 இந்த யஜ்யத்தை உருவாக்கும் போது பிரம்மகுமாரிகள் மற்றும் ஓம் மண்டலி அதுக்கு முன்னால அதெல்லாம் உருவாக்கும் போது 33 கோடி ரூபாய் சொத்தை தான் இவங்க பிரம்ம பாபா கையில ஹேண்டில் வச்சிருந்தாரு. அதை வச்சு ஆரம்பத்துல நல்லா நல்லா இழுபறிகள் நடந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு பெக்கர் பார்ட்ல நடந்து, அப்புறம் இப்போ மறுபடியும் ரிச் மேன் பார்ட்ல நடந்துட்டு இருக்கு. பிரம்மகுமாரி இயக்கத்தில் மட்டும் தான் ரிச்சா இருக்கிறாங்க, எல்லாம் ஃபண்டு மற்றும் அவங்களுடைய சர்வீஸ் உழைப்பால கிடையாது, ஆன்மீக உழைப்பால. அப்போ அப்படி அந்த 33 கோடி ரூபாய் செலவுல தான் அவர் செய்திருப்பார். அதுல பாத்தீங்கன்னா அந்த சீக்கிரட்ல அந்த மைஸ்டர்ல என்ன வருதுன்னா 21 மர்ம அறைகள் இருக்குதான் எங்க தாஜ்மஹாலுக்கு உள்ளன்னு அவங்க அதுல சொல்லியிருப்பாங்க. இந்த சத்தியுகம் திரேதாயுகம் மற்றும் 21 பிறவி மகா சங்கம் யுகமும் சேர்த்து நான் நிறைய வீடியோக்கள்ல போட்டு பிரம்மகுமாரிகளை பார்த்தா ஐடென்டிஃபை பண்ணிப்பீங்க, நான் சொல்லி விளக்கம் கொடுத்துட்டு நடக்க வேண்டாம். சத்தியுகத்துல வந்து 8 பிறவி, திரேதாயுகத்துல 12 பிறவி, மொத்தம் 20. இங்க மகா சங்கம் யோகம் 21 பெர்த் நடக்கு. 21 ரகசிய அறைகள் இருக்கும். அது இப்போ க்ளோஸ்ல இருக்கு. இப்போ கலியுகங்கிறனால க்ளோஸ்ல தான் இருக்கு, அது ஓப்பன் ஆகல. ஓப்பன் பண்ணும்போது அது ஓப்பன் ஆயிரும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இருக்கு. அப்போ அதுவுமே பாத்தீங்கன்னா ஓம்ங்கிற அந்த ஒரு உச்சரிப்பு மந்திரத்தாலதான் என்னன்னா அங்கங்க பொறிக்கப்பட்டிருக்குதான் என்ன அது தாஜ்மஹால்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இங்க நீ ஒரு ஆத்மா, அவர் ஒரு பரம்பொருள அவர் ஒரு ஆத்மா, அவரை நினைக்கிறது தான் நாம ஒரு ஆத்மா, அவர் ஒரு ஆத்மா நினைச்சிட்டு அந்த ஓம்ங்கிற ஆத்மா உணர்வுல இருந்துதான் யஜ்யம் உருவாகுது. அதுதான் அங்க ஓம்னு எல்லா இடங்களுமே பொறிக்கப்பட்டிருக்கும் சொல்லிட்டு அதுங்க பிரம்மகுமாரி இயக்கத்தை வந்து இந்த கிங்டத்தை, ராஜ்யத்தை இறைவன் உருவாக்குறது தான் அங்கேயும் சொல்லி வச்சிருக்கோம். அவன் இறைவனுக்கு உகந்த ஓம்திர பூ சொல்லிட்டு ஊமத்தம்பு, ஓம் தப்பு, ஓம் அந்த இறைவனுக்கு அந்த ஓம் தான் பிடிக்கும். ஒரு மொட்டு மாரி குண்டு மல்லி மாரி இருக்கும், அந்த பூ இப்படிதான் இருக்கும்.
ஊமத்தம்பூ சிவனுக்கு உகந்த பூ. ஏன்னா அவர் ஓமின் ரூப வடிவத்தில் கொண்டவர், அவருக்கு அந்த பூவால பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மகா சங்கம் யுகத்தில் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நேற்று இன்று நாளை கதைகள் கற்றுக் கொடுக்கிறார். ஓகேவா? அப்போ முக்காலத்தையும் உணரக்கூடிய சக்தியை இந்த ஓல் வேர்ல்டு மூலமாக இந்த ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு இறைவன் வாராரு பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல. நேற்று என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, இனி என்ன நடக்க போகுதுங்கிற முக்காலத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. அதனாலதான் பிரம்மகுமாரிகள் இயக்கம் 160 நாட்டுல பரவி இருக்கு. வெறும் ஜஸ்ட் 90 இயர்லயே 90 வருஷத்துல நடந்திருக்கு. அதுதான் அங்க பாத்தீங்கன்னாக்கி நம்ம மேல ஒரு கும்ப கலசம் மாதிரி இருக்கும். அங்க நீங்க பாத்தீங்கன்னா அது நான் இப்படி இருக்கும், ஒரு சேட்ல ஒரு சில திரிசூல மாடல்ல இருக்கும். இது இஸ்லாம், இது முகலாய இதுல இருந்து வந்தது, ஒரு முஸ்லிம்காரர் தான் சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல, அது இந்து ரீதியாக இந்த ரகசியத்துக்காக சொல்லப்பட்டது. ஏன்னா உருவாக்கியவர் ஷாஜகானும் கிடையாது, தேசிங்கு, எல்லாமே பக்தி அமைப்பு தான். யாரோ ஒருத்தங்க வச்சு எடுத்திருக்கிறாங்க, இவங்க கதைகளை கொண்டு திணிச்சிருவாங்க, சூப்பரா இருக்கும். அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல 16,108 ஒர்க்கர்ஸ், லேபர்கள், பணியாளர்களை கொண்டு இந்த மகா சங்கம் யுகத்தில் சத்தியுகம் திரைத்தாக ராஜ்யத்தை இறைவன் உருவாக்கினார்ல, அங்கேயும் 16,000 சில்லற வேலையாட்களை கொண்டு அந்த தாஜ்மஹால் உருவாக்கப்பட்டதுல 400 வருஷத்துக்கு முன்னாடி கதைகள்ல. அதுல பாத்தீங்கன்னா கடைசியில இனி இப்படி ஒரு தாஜ்மஹாலை நீங்க யாருமே உருவாக்க கூடாது, அதுக்கு டிசைனும் பண்ணக்கூடாதுன்னு அங்க வேலை செய்த அதனுடைய ஹெட் முதற்கொண்டு 16,000 சில்லற அந்த பணியாட்களுடைய ஃபிங்கரை கட் பண்ணிடுவாரு ஷாஜகான். இதுக்கு என்ன ரகசியம்னா, பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல எல்லாருமே ஆரம்ப காலத்துல பிரம்ம பாபா என்ன சொல்லுவாருன்னா, அந்த டைம்ல மைக்கு, இணையதளம், அந்த ஆன்லைன் சம்திங்லாம் ரொம்ப கிடையாது, எல்லாமே ரேர் தான் இருந்துச்சு. அந்த டைம்ல கடவுள் அவர் பிரம்ம பாபாவுடைய சரீரத்துல என்ன சொல்லுவாரு, இப்படிதான் காட்டுவார். அதாவது ஒரு கட்டை விரல் சைஸ் தான் நீங்க, நானும் ஒரு கட்டை விரல் சைஸ் தான். அப்போ கட்டை விரல் டு கட்டை விரல் கான்டாக்ட் பண்ணணும். அப்போ நீங்க சரீரம்ங்கிறதை மறந்து அந்த கட்டை விரல் நினைவுல நீங்க இருக்கணும். நான் ஒரு ஆத்மானு ஆத்ம உணர்வுல இருக்கணும். அப்போ சரீரத்துல இருந்து அந்த ஆத்மாங்கிற நிலையை நீங்க பிரிச்சு கட் பண்ணிருங்க. அதான் அந்த 16,108 அந்த லட்சுமி நாராயணருக்கு இறைவன் பிரம்மகுமாரிகள் கொடுக்குற சிக்னல். மற்றவங்களுக்கு கொடுக்கலையானா அதுதான் சொல்லியாச்சு, அங்க வேர்ல்டு வைடுல இருந்து எல்லாருக்குமே அந்த வெள்ளை பளிங்கு கற்களை கொண்டு வந்துதான் கட்டியாச்சுன்னு சொல்லியாச்சு. 33 கோடி பேருக்கு அது கிடைக்குது. அதான் அது 33 கோடி செலவுல செய்ததும் 33 கோடி செலவுல பண்றதும் 33 அப்படி சொல்லி எல்லாமே ஒரே கான்டாக்ட்ல வரும். அப்ப 21 வருடங்கள் அது என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா கெட்டப்பட்டிருக்குது. அப்படின்னா இது 21 பிறவிகள் இதுவும் வரும். எல்லாமே உள்ளேயும் வெளியும் போட்டு குழப்புன்னு குழப்பி இந்த ஒரே வீடியோவில் பிரம்மகுமாரிகளுக்கு இது ஒரு கிளியரிட்டி கிடைச்சிருக்கு. இனி நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டுலாம் தாஜ்மஹாலுடைய நீங்க சீக்கிரட்டு போய் யூடியூப்ல பாருங்க, கிளியரிட்டியா புரியும். நீங்களே எமோஷனல் ஆகி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுவீங்க இவ்வளவு ரகசியங்கள் இருக்குதான்னு சொல்லி. அந்த அளவுக்கு உங்களை தூக்கி வாரி அடிக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இது அமையும் நான் நினைக்கிறேன். அப்படி சரி, அப்போ அவ்வளவு செயல்களை அவரு கட் பண்ணாருன்னு சொல்லிட்டு அப்போ அப்படி இருக்கும். அப்போ இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ரகசியங்களுமே சொல்றாங்க. அப்போ அது உள்ளேயுமே என்ன பண்றாங்கன்னா ஒரு கிணறு வச்சு ஷாஜகான் அதுல குளிக்கிறது, முகம் கழுவுறது, குடிக்கிறது இதெல்லாம் அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். இவ்வளவு பெரிய தாஜ்மஹால்ல ஒரு குழாய் மாரி வைக்காம கிணறு வச்சு ஒரு ஆழ்துளை கிணறு மாரி உள்ள ரகசியமா பண்ணி வச்சிருக்கிறாரு. சொல்லவே முடியாத அளவுக்கு மறைமுகமா வைக்கப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு என்ன ரகசியம்னாக்கி இந்த ஆன்மீக இயக்கத்துல என்ன அப்படின்னா ஞானத்துல மூழ்கிறது, ஞானத்தை குடிக்கிறது. அதுதான் அங்க கிணறு. ஐயாவளின்னு ஒரு வழி இருக்கு, சொல்லியிருப்பேன். நான் பிறந்து வளர்ந்த ஐயாவளி நாடாறு, இந்து இசத்துல இந்த நாடாறு. நானும் எங்களுடைய ஐயாவளியினுடைய அந்த சுவாமி தோப்பு தலைமைப்பதி எங்க சுவாமி தோப்பு கன்னியாகுமரியில இருக்கு. சரி, அப்போ அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா அங்க முந்திரி கிணறு, முத்து கிணறுன்னு ஒரு கிணறு ஒண்ணு இருக்கான். அதுல குளிக்கணுமா, தலை நினைக்கணுமா, அங்க பிரதேசனம் பண்ணணுமா. முத்து கிணறுல நீங்க அந்த தண்ணியை கோரி தலையில ஊத்துன உடைய பாவங்கள் உங்களுக்கு பொடிபட்டுருமா, பாவங்கள் நீங்கி போய் புண்ணியம் செய்தவங்களா ஆயிடுவாங்களாம். அதே போலதான் இந்து மதங்கள்ல பாத்தீங்கன்னா கடல் குளிச்சாலே பாவம் போகுதுன்னு சொல்றாங்க. கடல் உப்பு தண்ணீர் அது கொஞ்சம் கிளுகிழப்பா தான் இருக்கும். அது ஒரு உற்சாகத்தை வர்றதுனால பழைய எனர்ஜி அதுல போய் புது எனர்ஜி பிரகடனம் பண்ணப்படுறது உண்மைதான். அதுக்காக அதனால பாவங்கள் போகுமான்னா அப்போ அது சம்பந்தமா பாவங்கள் போகிறதுக்கு நீர் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம கொடுப்போம். நிறைய டாபிக் வெயிட்டிங்ல கொடுப்போம்.
சிற்பம் அதுல ஒரு கிணறும் இருந்தது. அது இந்த ஞானத்தை இறைவன் கொடுக்கிற அந்த ஞானத்துல மூழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகசியம். நான் சிம்பாலிக்கா சொல்லிக்கிறேன், நீங்க அதை புரிந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அப்போ இது ஆரம்பத்துல நான் ஏற்கனவே அது சிவன் கோயில் மாரிலாம் இருந்து நான் சொல்றேன்ல, சிவன் கோயில் மாரினா அந்த துவாபரிக கலியுகத்துல வரும்போது ஒரு பக்தி வருது, பக்திக்கு மேலதான் நடந்துகிட்டு இருக்கு. பக்தி முடியப்போ கலியுகம் முடிஞ்சிடுச்சுன்னா சத்தியுகம் வந்துடும். சத்தியுகத்துக்கும் கலியுகத்துக்கும் டிஃப்ரெண்ட்ல ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கணும்ல, அதிசயம். அதுக்குதான் 100 வருடம் பக்தி மேலேயே, அதான் சிவன் டெம்பிள் மேலேயே வச்சிருப்பாங்க. டெம்பிள் மேலேயே இவரு ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி உருவாக்கி இருப்பார், காதல் நினைவுச்சுன்னு சொல்லி. அப்ப கேட்கலாம், அப்ப சிவன் கோயில் சொல்றீங்க, பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் நடக்கிற ஞானங்கள் தான் சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு அது காதலருடைய நினைவுச்சுன்னு சொல்றீங்க? நல்லா புரிந்து கொள்ளணும். தாஜ்மஹால் எங்க இருக்குன்னா அந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய அந்த மாநிலங்கள்ல, அந்த டெல்லி ஒட்டி அது ஆக்ரா யமுனை நதிக்கரையோரம் தான் இருக்கு. அப்போ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, அப்போ இதுவும் பிரம்மகுமாரிகள் இயக்கம் வந்து இன்னும் கொஞ்ச நாளையில சத்தியுகம் பிறக்கும், சொர்க்கம் பிறக்கும். அந்த டைம்ல யமுனை ஆற்றம் கரை மட்டும்தான் இருக்குமா. அந்த டைம்ல அவங்க நீர் குடிக்க வாங்க, அங்க ஒரு 9 லட்சம் பேர் ராஜ்யம் வர்றதுக்காக மேபி அந்த ஒரு ஆக்ரா யமுனை நதிக்கரையை சுத்தமான நீரை இறைவன் மேபி விட்டுட்டு போயிருக்கலாம். அதுதான் இப்போ சத்தியுகம் வரப்போகுதுன்னு பிரம்மகுமாரி இயக்கத்துல தந்தை பரமாத்மா பரமபிதா சொல்றாருன்னு வைங்களேன். அப்போ அந்த டைம்ல அந்த சத்தியுகம் திரேதாயுகத்துல வரக்கூடியவங்க இந்த மகா சங்கம் யுகத்தில் வரக்கூடிய பிராமின்ஸ் தான் வரப்போறாங்க. அப்போ இவங்க ரொம்ப அன்பு குணம் கொண்டவர்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க. அதனாலதான் இத அன்புனா என்ன, லவ். அப்போ அதுதான் இந்த அன்பானவர்கள் அந்த இடத்துக்கு வரப்போறாங்க, அந்த ஆக்ரா யமுனை நதிக்கோரம் சொர்க்கத்துல வரப்போறாங்க. அதை வெளிப்படுத்துறதுதான் இது காதலருடைய நினைவு சின்னன்னு வரும். அப்போ அதுல நான் ஏற்கனவே சொன்னது போலதான் முதல் கல்ற 2வது கல்றங்கிறது இவங்களுடைய, மேபி அது சிவத்தந்தை பிரம்ம பாபாவுடைய கல்றையாக இருக்கலாம், ஒண்ணு பெருசு ஒண்ணு சின்னதா இருக்கும். அப்போ அதே நேரத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் சத்தியம் திரைத்தாயுங்கிற ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு வெள்ளை பளிங்கு கற்களால் ஆன வெள்ளை தாஜ்மஹாலை கட்டியிருப்பார். அப்போ கருப்பு தாஜ்மஹால் என்னன்னா, அப்போ துவாபரிக கலியுகங்கிற ஒரு கருப்பு தாஜ்மஹாலை கட்டன்னு அவர் ஷாஜகான் என்ன பண்ணியிருப்பார், ஆசைப்பட்டிருப்பாரு. அப்படி ஆசைப்படும் போது என்ன ஆகுதுன்னா, அவருடைய மகன் என்ன பண்ணிடுவோம், அப்போ துவாபரிக கலியுகத்துல வரக்கூடிய சாதாரண மனிதர்கள் தான் மகன். அந்த டைம்ல அவர் ஷாஜகானை பிடிச்சி சிறையில அடைச்சிருவாரு. அதனால அந்த கருப்பு கலர் தாஜ்மஹாலை பெருசா கட்ட முடியாத அளவுக்கு போயிடும். அப்போ அது இந்த பிரம்ம பாபா லைஃப்ல சத்தியுகம் திரேதாயுகமாக ராஜ்யத்தை தான் கடவுள் படைக்கிறாரு. மீதி உள்ளது வந்து அது ஒரு தெளிவில்லாத ஒரு யுகம் மாதிரி இருக்கும். அதுவும் மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க, ஒற்றை கிரீடங்கள் இருக்கும். இருந்தாலும் இதை கருப்பு நிற தாஜ்மஹால்னு சொல்றேன். அப்போ அதுலயுமே நான் இன்னொன்னு சொல்லியிருப்பேன், காலையில தங்க நிறமாகவும் மதிய வேலையில ஒரு வெண்கலம் வெள்ளி நிறம வெள்ளை கலர்லயும் நைட்டு வேலையில என்ன ஆகுதுன்னா நீல கலர்லயும் இருக்கும். நான் ஏற்கனவே சிவன் வந்து வெள்ளை நிறமாகவும் நீல நிறமாகவும் கருப்பு நிறமாகவும் காட்சியளிப்பதற்கான காரணம்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருந்தேன், சிவன் சார்ந்த ஒரு பிளேலிஸ்ட்ல. இப்படிதான் அப்போ காலையில தங்க கலர்னா சத்தியுகம் திரேதாயுகம் வந்து ஒரு பௌர்ணமி மாரி இருக்கு, பிரகாசமான சொர்க்கம் இருக்கிற இடம். அப்போ கொஞ்சம் தங்க நிறத்துல அது தோற்றம் அளிக்குது தாஜ்மஹால், ஏன்னா இது ராஜ்யம்ல அது. அப்போ அந்த மதிய வேலையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளை கலர்ல கொஞ்சம் ஒரு சூழ்நிலைகள் இருக்கும், ஓரளவு சுகம் இருக்குன்னு வைங்களேன். அப்போ அந்த மகா சங்கம் யுகத்துல அது நீல கலர்ல காட்சி அளிக்கும். அப்போ அது அந்த அந்த ஒரு 24 ஹவர்ல தட்பவெப்ப நிலை அந்த காலத்தின் அமைப்பை தான் சொல்றாங்க. 24 ஹவர்ல காலை வரும், மதியம் வரும், இரவு வரும். அப்படி அந்த டைம்ல அந்த ராஜ்யம் படைப்பு எப்படி கலர் மாறுதுங்கிறத இன்னும் கேட்டீங்கன்னா, அந்த தாஜ்மஹாலுடைய வரலாற்று ஸ்டோரியில எப்படி எடுத்துட்டு வராங்கன்னா, ஒரு பெண் ஒரு ஆணினுடைய மனநிலை மாற்றத்தை தான் தாஜ்மஹால் பிரதிபலிக்குதுன்னு சொல்றாங்க. கரெக்டா சொல்லியிருப்பாங்க. அப்போ மனித மனம் மாறும்போது அந்த ராஜ்யம் இப்படி கலர்கள் மாறிக்கிட்டு வருது. நான் அந்த 3 கலர் பத்தி நான் இதுல ப்ராப்பரா சொல்லலை, நான் இதை சொல்லிட்டேன். இப்படி கலர்கள் மாறி வருது. நீல கலருங்கிறது ஞானம் கொடுக்கறது. ஆமா, நீங்க அதை நான் சிவன் சார்ந்து ஒரு ரகசியம் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த வீடியோ நான் இதை வேணா டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் ஆல்ரெடி கிடக்கு, நீங்க அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. இப்போ இப்படிதான் கதை அமைப்புகள் நகருது. இப்போ இதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ 55 நிமிஷம் போயிடுச்சு. நான் என்ன செய்வேன், இதோட அந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிப்போம், சரியா? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு கொண்டதான், அவருடைய கல்ற மாதிரி இருக்கும். இதுக்கு பிறகு பெருசா கொண்டு போக வேண்டாம், ஸ்டாப் பண்ணிக்கணும். வீடியோ 55 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நான் இனி எடிட் பண்ணணும், சரியா? சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். 55 நிமிஷம் ஓடுதுன்னு நினைக்க வேண்டாம், மறுபடியும் ரிப்பீட்டட் பாருங்க, நிறைய ரகசியங்களை போட்டு உடைச்சிருப்பேன். நான் இதை எடிட் பண்ணும்போது குட்டி குட்டி போட்டோவா போட்டு அழகா நம்ம எடிட் பண்ணி புரியும் வண்ணமாக நான் கொடுத்துருவேன். சரியா? பார்ப்போம். நம்ம இதே போல் இன்னொரு வீடியோ வந்து நம்ம இதே போல் ஏதாவது ஒரு டாபிக் ஹிஸ்ட்ரியை வரலாற்றை வச்சு கதையை வச்சு பேசி விளக்கம் கொடுப்போம். சரி, அது வரைக்கும் நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓம் சாந்தி.